வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா, நாளை ஆடி வெள்ளி அன்று காலையில் சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நாளைய தினம் ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை. சொல்லவே வேண்டாம், அம்பாள் பக்தர்களுக்கு இந்த நாள் ஒரு இனிய நாளாக அமையும். வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு பெண்களும் சக்தி தேவிக்கு இணையானவள் தான். காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு முடிந்தவர்கள் மஞ்சள் புடவை உடுத்துங்கள். முடியாதவர்கள் மஞ்சள் நிற சுடிதார் போட்டுக்கொள்ளுங்கள். வாசல் கூட்டி கோலம் போட்டு நிலை வாசலில் மாயிலை தோரணம் அல்லது வேப்ப இலை தோரணத்தை கட்டி அம்பாளை வீட்டிற்குள் வர வைக்கவும். உங்களுக்கு ஆடி வெள்ளி அற்புதமான வெள்ளியாக அமையும். இந்த ஆடி மாதம் முழுவதும் அம்மனை நம் வசப்படுத்திக் கொள்ள அம்மன் ஒவ்வொரு நொடியும் நம்முடனே நம் வீட்டிற்குள்ளேயே இருக்க வேண்டும் என்றால் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு எந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் என்பதுதான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். வீட்டில்தான் இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும் என்ற கட்டாயம் கிடையாது. கோவிலுக்கு சென்று இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம். இந்த ஆடி மாதம் முழுவதும் அம்பாளை நினைத்து மனதிற்குள் இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் ஒவ்வொரு நொடியும் அம்பாள் உங்கள் பக்கம் நெருங்கிக் கொண்டே வருவாள். அந்த சக்தி தேவியின் சக்தி அனைத்தும் உங்களுக்கு வந்துவிடும். எப்போது நேரம் கிடைக்கிறதோ தோணும் போதெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு அம்பாளின் அருள் பெற்று தரப்போகும் சக்தி வாய்ந்த அந்த மகா மந்திரம் என்னவென்றது நான் சொல்றேன். ஓம் சக்தி மகாசக்தி, ஓம் சக்தி சிவசக்தி, ஓம் சக்தி சர்வசக்தி ஓம். ஓம் சக்தி மகாசக்தி, ஓம் சக்தி சிவசக்தி, ஓம் சக்தி சர்வசக்தி ஓம். சகல விதமான சக்திகளும் உங்கள் உடம்பிற்குள் நுழைய உங்கள் உடம்பை பிடித்து ஆட்டி படித்து கொண்டிருக்கும் கண் திருஷ்டியும் கெட்ட சக்தியும் விலக சக்தி வாய்ந்த இந்த 2 வரி மந்திரங்கள் போதும். இதை மனப்பாடம் செய்வதில் எந்த கஷ்டமும் கிடையாது. இத்தனை முறைதான் இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் என்று கட்டாயமும் கிடையாது. உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த மந்திரத்தை சொல்லி அம்பாளுக்கு பிடித்த பிரசாதத்தை செய்து வையுங்கள். காய் சாதம் அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காய்கறி எல்லாம் போட்டு வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம். காய்கறிகள் எல்லாம் போட்டு வெஜிடபிள் சாம்பார் சாதம் செய்து அம்பாளுக்கு படைக்கலாம். எலுமிச்சை பழ சாதம், துள்ளு மாவு, கூழ் இவையெல்லாம் அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானது. உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு பிரசாதத்தை இதிலிருந்து செய்து வைத்து ஆடி வெள்ளி அன்று வழிபாடு செய்யுங்கள். உங்களால் முடிந்த அன்னதானத்தை இயலாதவர்களுக்கு செய்யுங்கள். அந்த அம்மன் உங்களுடனே இருந்து உங்களுடைய குடும்பத்தை காத்து ரட்சிப்பாள். நாளை காலை கண் விழித்து நிலைவாசல் கதவை திறக்கும் போது இந்த மந்திரத்தை வாய் திறக்க சொல்லலாம். தவறே கிடையாது. 4 பேர் காதில் விழுந்து விடுமோ என்ற சங்கடம் இல்லாமல் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். நீங்கள் நிலைவாசல் கதவை திறந்தவுடன் அந்த அம்பாள் தரிசனம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. மாங்கல்ய தோஷம் நீங்க ஆடி முதல் வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய வழிபாடு. இந்த வருடத்தில் வந்திருக்கக்கூடிய ஆடி முதல் வெள்ளிக்கிழமை 18/7/2024 அன்று 3 சிறப்புகளை கொண்டு வந்துள்ளது. முதல் சிறப்பு அம்பாளுக்குரிய ஆடி முதல் வெள்ளிக்கிழமை, அம்பாள் அவதரித்த நாள். 2வது சிறப்பு என்னன்னா பிரதோஷம், சிவனையும் சக்தியும் சேர்ந்து தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். 3வது சிறப்பு மூலம் நட்சத்திரம், அந்த ஹனுமனுக்கு உரிய நட்சத்திரமாக இது அமைந்துள்ளது. ஹனுமனுடைய 10 கரங்களில் ஒரு கரத்தில் அம்பாளது சூலாயுதம் இருக்கும். கவனித்து பார்த்தால் உங்களுக்கே தெரியும். அந்த அம்பாளின் அனுகிரகம் பெற்ற கடவுள்தான் ஹனுமான். அம்பாளிடம் இருந்து வரம் பெற இந்த நாளை நாம் தவறவிடக் கூடாது. ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை என்றாலே பெண்கள் வழிபாடு செய்வதற்குரிய தினம் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக திருமணம் நடக்காத பெண்கள், திருமணம் நடந்து மாங்கல்ய தோஷம் இருப்பவர்கள் எல்லாம் இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அன்று பின் சொல்லக்கூடிய வழிபாட்டை மேற்கொண்டாலே போதும். உங்கள் குடும்பம் சுபிட்சம் பெறும். திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கும். திருமணமான பெண்கள் தீர்க்க சுமங்கலி வரத்தை பெறுவீர்கள். இதற்கு உண்டான வழிபாட்டை தான் நான் இந்த பதிவுல பார்க்க போறோம். ஆடி வெள்ளி அன்று அதிகாலை வேளையிலே சுத்தபத்தமாக குளித்து வாசல் கூட்டி கோலம் போட்டு மஞ்சள் தெளித்து பூஜை அறையை அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். முதலில் வீட்டில் விளக்கு ஏற்றி அம்பாளை வணங்கிக் கொள்ளுங்கள். சர்க்கரை பொங்கல், வடை, நெய்வேத்தியம் செய்து கொள்ளலாம் அம்பாளுக்கு. உங்களுடைய வீட்டிற்கு 3 சுமங்கலி பெண்கள் அல்லது 5 அல்லது 11, உங்களால் எவ்வளவு பேரை வீட்டில் அழைத்து கூப்பிட்டு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க கூப்பிடலாம். ஒற்றைப்படையில் தான் இருக்கணும். 3, 5, 11 அந்த வரிசையில நீங்க சுமங்கலி பெண்களை வீட்டுல கூப்பிடலாம். அக்கம் பக்கம் வீட்டில் தெரிந்தவர்களை அழைத்தாலே போதும். வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்கும பொட்டு கொடுத்து வரவேற்க வேண்டும். பிறகு அவர்களையும் அம்பாளை வழிபாடு செய்ய சொல்லுங்கள். நீங்கள் செய்த சர்க்கரை பொங்கல், வடை பிரசாதமாக அவர்களுக்கு கொடுப்பது நல்லது.
இதெல்லாம் நாம் அனைவருக்கும் தெரிந்ததுதான். ஆனால் அம்மனுக்கு பிடித்த ஒரு பிரசாதம் இருக்கு. அந்த பிரசாதம் என்னன்னா பானகம். அம்மனை குளிர வைக்கக்கூடிய தன்மை இந்த பானகத்திற்குத்தான் உண்டு. ஆடி முதல் வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்த பிரசாதத்தோடு பானகமும் தயார் செய்து கொள்ளுங்கள். இந்த பானக பிரசாதத்தை உங்கள் வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு உங்கள் கையால் கொடுக்க வேண்டும். சின்ன டம்ளரில் அரை டம்ளர் ஒரு வாய் அளவு பானகத்தை கொடுத்தால் போதும். நிறைய பானகத்தை கொடுத்து வீணடிக்க கூடாது. இந்த பானகத்தை மிக குறைந்த அளவு பெண்களுக்கு உங்கள் கையால் தானம் கொடுங்கள். ஒரு வாய் அவர்கள் குடித்தாலே போதும், அந்த அம்மனுடைய மனது குளிரும் என்பது நம்பிக்கை. 10 சுமங்கலி பெண்களுக்கு பானகம் கொடுத்தாலும் தவறு கிடையாது. ஆனால் ஒரு சொட்டு பானகத்தை கூட வேஸ்ட் ஆகக்கூடாது. வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சுமங்கலி பெண்களுக்கு பானகம் தானமாக கொடுக்கும்போது அம்பாள் மனது குளிரும், மாங்கல்ய தோஷம் விலகும், திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் நடக்கும். நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த வழிபாட்டை செய்து அம்பாளின் அருளை பரிபூரணமாக பெறுங்கள். நாங்களும் உங்களுக்காக பிரார்த்திக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.